நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், கால்நடைகள், பயிர்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவில் உள்ள பாதிப்புகளை குறித்து தாசில்தார் புள்ளி விவரம் கொடுத்துள்ளார். ஆனால் மேல்மலையனூர் தாலுகாவில் மட்டும் பாதிப்பு இல்லை என புள்ளி விவரம் கொடுத்துள்ளார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாலுகாவில் பெரும்பாலான நிலத்தில் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன என விவசாயிகள் பாதிப்புகள் அடைந்து வரும். எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தாசில்தார் அறிக்கை அளிக்க காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஆகையால் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இப்பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மேல்மலையனூர் தாலுகாவில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளனர். அப்பொழுது மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் தனலட்சுமி கூறியதாவது: உரிய ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்திடம் அறிக்கை சமர்ப்பித்தது நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி.